வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை. என்ன நேயர்களே, எங்களோட நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரி, போன பகுதியில நம்ம உணவு வகையில கணக்கு எப்படியெல்லாம் வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சரி, இந்த பகுதியில நம்ம உணவு தயாரிக்கிற அந்த விவசாய நிலங்கள்ல எப்படியெல்லாம் கணக்கு வருது அப்படிங்கறத இங்க சொல்றதுக்காக ஒரு குழுவினர் வந்திருக்காங்க. யார் அந்த குழுவினர் அப்படின்னு கேக்குறீங்களா? கந்தசாமியாக யுவராஜ், வள்ளியாக நான் உங்கள் விண்ணரசி மற்றும் ராஜியாக ஹேமா. சரி, வாங்க நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சியை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வள்ளி, வள்ளி எங்கதான் இருக்க? கூப்பிடுறது காது உள்ளதா இல்லையா? வள்ளி, இதோ வந்துட்டேங்க. பப்பா, இவரு தொல்லை தாங்க முடியல. எப்ப பாரு கூப்பாடு போட்டுட்டே இருக்க வேண்டியது. சொல்லுங்க. பொழுது விழிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் பாதல்ல கஞ்சி ஊத்தாம இருக்க? இப்ப நான் காட்டுக்கு போறதா? எங்கேருந்து வயலுக்கு போறது? அதான் விடிய விடிய மழை சோடு பெஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த மழையில நீங்க வயலுக்கு போகணுமா என்ன? என்ன சொல்ற நீ? மழையில நேரத்தெல்லாம் பார்த்தா வீட்டுல பயிரை கொண்டு சேர்க்க முடியாது. நீ போய் கஞ்சி எடுத்துற வேலையை பாரு. ஆமா, அப்படியே ஏக்கர் கணக்குல வச்சிருக்கிற மாதிரிதான் பேச வேண்டியது. இருக்கிறது 100 குழி. இதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? என்ன வள்ளி, 100 குழி தானே அப்படின்னு இவ்வளவு இலக்கரமா பேசிக்கிட்ட? சிறுக கட்டித்தான் பெருக வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுதா? நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, அதை வச்சு நம்ம எவ்வளோ பண்ணுறோன்றதான் முக்கியம். போய் கஞ்சி கொண்டு வா. அப்பா, என்னாச்சு? ஏன் அம்மாவை எப்பத்தாலும் திட்டிகிட்டே இருக்கீங்க? இங்க பாருடா, உங்க அம்மாவை என்கிட்ட 100 குழி தானே இருக்கு அப்படின்னு ஏராளமா பேசுறா. ஏமா இப்படி பேசுன? அப்படிலாம் ஏனமா பேசலாமா? இல்ல பாப்பா, வச்சிருக்கிறது 100 குழி. அதுக்கு இந்த மழையில நனைஞ்சிட்டு போகணும்னு அவசியமா என்ன? எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்? இங்க பாருமா, மறுபடியும் 100 குழி 100 குழின்னு இவ்வளவு ஏராளமா பேசிட்டு இருக்கான்னு. 1 சென்ட் இடத்துக்கே 3 குழி இடம் தேவை. அப்படி இருக்கும்போது என்கிட்ட 100 குழி இருக்குமா? 100 குழி இருக்கு. மா கணக்கு பார்த்தாலும் 100 குழி சேர்ந்தா 1 மா. இது அவளுக்கு தெரியுமா? கேட்டு சொல்லு. நிலத்தோட பரப்பளவு சொல்றதுல கூட இவ்வளவு விஷயம் இருக்குன்னு எனக்கு இப்பதான்ப்பா தெரியும். போதும் பாப்பா, மழையே நின்னுடுச்சு. அப்பாவை வயலுக்கு போ சொல்லு. கஞ்சி பாத்திரத்துல ஊத்தி எடுத்து வச்சுட்டேன். சரி, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல. வயல்ல வேலையெல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. நான் போய் கிளம்புறேன்ப்பா. பாப்பா, உனக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு, சீக்கிரமா கிளம்பி போ. கிளம்பிட்டேம்மா, போயிட்டு வரேன். வணக்கம் ஐயா. வணக்கம். எல்லாம் உட்காந்து எல்லாம் வந்தாச்சா? சரி, என்ன பசங்களா, லீவெல்லாம் நல்லா ஜாலியா போச்சா? சொல்லுங்களா. ரொம்பவே ஜாலியா இருந்தது சார். சரி, இன்னைக்கு பாடத்துக்கு போலாமா? சரி பசங்களா, யார் வீட்டுல நிலம் இருக்கு? எங்க வீட்ல இருக்கு. ராஜி, நீ சொல்லு, உங்க வீட்டுல அப்பா கிட்ட எவ்வளவு நிலம் இருக்கு? 100 குழி நிலம் இருக்கு சார். பரவாயில்லையே. அம்மா கௌரி, உங்க வீட்டுல எவ்வளவு நிலம் இருக்கு? எங்க வீட்டுல 300 குழி இடம் இருக்கு சார். அடடே, சரி கௌரி, உங்க வீட்டுல ராஜி வீட்டு நிலத்தோட எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்றத கணக்கு பண்ணி சொல்லு பார்க்கலாம். எங்க வீட்டுல 300 குழி, ராஜி வீட்டுல 100 குழி. 300ல இருந்து 100 கழிச்சா 200 குழி சார். சரியா சொன்ன கௌரி. 300 குழி சேர்ந்தா எத்தனை மான் உனக்கு தெரியுமா? சொல்லு பார்க்கலாம். என்னது, மாவா? மானா என்னன்னு எனக்கு தெரியாது சார். எனக்கு தெரிஞ்சு மானா மாமரம் தான். 300 குழி சேர்ந்தது எத்தனை மான்னு எனக்கு தெரியாது சார். சரிம்மா, உனக்கு தெரியாதா? சரி பரவாயில்ல, வேற யாருக்காவது தெரியுமா? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும் சார். எங்க சொல்லு பார்க்கலாம். 100 குழி சேர்ந்ததுதான் சார் வருமா?
வெரி குட் ராஜி, ரொம்பவே சரியா சொல்லிட்டியே. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? எங்க அப்பாவும் அம்மாவும் காலையில தான் சார் இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, அத வச்சுதான் சொன்னேன். வெரி குட் வெரி குட். யார் வீட்லயுமே ஏக்கர் கணக்குல நிலம் இல்லையா? இல்ல சார். சார் 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 சார். என்ன ராஜி, சந்தேகமா? ஆமா சார், ஏக்கர்னு சொன்னீங்கல்ல, ஏக்கர்னா என்ன சார்? அதாவது ராஜி, ஏக்கர் அப்படின்றதும் ஒரு சாதாரண நிலப்பரப்பு தான். இப்போ உங்க வீட்ல 100 குழி இருக்கா? இப்போ 100 குழினா எவ்வளவு? ஒரு மா. அதே மாதிரி 5 மா சேர்ந்தா 1 ஏக்கர், அதாவது 500 குழி சேர்ந்தா 1 ஏக்கர். சரியா? இதே மாதிரி நிலத்தோட பரப்பளவுக்கு ஏத்த மாதிரி குழி, சென்ட், ஏக்கர், மா இப்படி பல பரிமாணங்கள்ல சொல்லுவாங்க. என்ன ராஜி, புரிஞ்சதா? ரொம்பவே அருமையா புரிஞ்சது சார். சரி, இன்னைக்கு இவ்வளோ போதும். பசங்களா, நீங்க நாளைக்கு பார்த்துக்கலாமா? சரி, எல்லாம் வீட்டுக்கு கிளம்புங்க. தேங்க்யூ சார். என்ன நேயர்களே, எப்படி நம்ம நிலத்தை கணக்கிடுறோம் அப்படிங்கிற விஷயத்த இவங்க ரொம்ப அழகாவே சொல்லியிருந்தாங்க. சரி, அடுத்து இவங்க வீட்ல என்ன பண்றாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் பார்க்கலாம். சரியா? அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை. தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. இது உங்கள் பகுத்தறிவு பண்பலை. ஒரு 5 விரலும் ஒண்ணா இருக்கு. உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்க, எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்க. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டிய போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். என்ன நேயர்களே,
இடைவேளைக்கு அப்புறம் இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து என்ன நடக்க போகுதுன்னு கேக்குறீங்களா? இப்போ இந்த குழந்தை வீட்டுல போய் தன்னோட அம்மா கிட்ட என்ன கத்துக்கிறாங்க, எதை பத்தி கத்துக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். வாங்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அப்பா அப்பா நான் வந்துட்டேன். வா ராஜி, வா வா. இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க பள்ளிக்கூடத்துல? இன்னைக்கு நிலத்தை அளவிட்டு கூறுற அளவு முறைய பத்தி தான்ப்பா சொல்லி கொடுத்தாங்க. அப்படியா? அப்படின்னா அந்த குழிமா ஏக்கர் சென்ட் லிட்டர்ஸுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களா? ஆமாப்பா. ஓஹோ, அப்ப நிலத்தை பத்தின பரப்பளவை பத்தியும் நல்லா தெரியும்னு சொல்ற. தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. நாமளும் இனிமே ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி விவசாயம் செய்யணும்னு ஆசையா இருக்குப்பா. அதுக்கு நீ நல்லா படிச்சு நிறைய சம்பளம் வாங்கணும்ப்பா, சரியா? சரிப்பா, இனி என்னோட லட்சியமே அதுதான். நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கி நிறைய சம்பளம் வாங்கி நம்ம ஏக்கர் கணக்குல விவசாயம் செய்யலாம், சரியா? சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். போய் கை கழுவிட்டு சாப்பிடு. சரிப்பா. அம்மா. பாப்பாப்பா வந்துட்டியா? வந்துட்டேம்மா. எனக்கு ஹோம்வொர்க் நிறைய கொடுத்துட்டாங்க. அதுக்கு என்ன பாப்பா, இப்பதானே வந்திருக்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. மேத்ஸ் எப்பயுமே புரியவே மாட்டேங்குது. முதல்ல போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடு, ட்ரெஸ்ஸ மாத்திட்டு மூஞ்சி கை காலெல்லாம் கழுவிட்டு வா. சரிம்மா. இந்த ராஜி, பணியாரம் சாப்பிடு. சாப்பிட்டுட்டு போய் விளையாடிட்டு வா. 6 மணிக்கு படிக்க உட்காரலாம், சரியா? நீங்க அவனை விளையாடிட்டு வான்னு சொல்றீங்க. அப்பா, சரி நான் போய் விளையாடிட்டு வந்து அப்புறம் என்ன ஹோம்வொர்க்லாம் பண்ணுவேன், சரியா? போ. ராஜி, ராஜி. வந்துட்டேம்மா. ஏன் கத்துனீங்க? என்ன ராஜி, நிறைய வேலை இருக்குன்னு சொன்ன, மறந்துட்டியா? விளையாட்டு ஆர்வத்துல மறந்தே போயிட்டேம்மா. இதோ இருங்க, மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு வந்துடுறேன். சரி சரி, அப்படியே மேத்ஸ் புக்கு நோட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. இதோ வந்துட்டேம்மா. இந்தாங்கம்மா, முக்கோணத்தோட பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டு வர சொல்லி எனக்கு ஹோம்வொர்க் கொடுத்துருக்காங்கம்மா. முக்கோணம்னா என்ன? 3 பக்கம் இருக்கிறதுக்கு பேரு தான் முக்கோணம். சரி, 3 பக்கங்கள் இருக்கும், அதனாலதான் அத முக்கோணம்னு சொல்ற, அப்படிதானே? ஆமா. ஒரு உதாரணம் சொல்லுங்கம்மா அதுக்கு. நம்ம சாப்பிடுற சமோசா இருக்குல்ல, அது முக்கோண வடிவத்துல தானே இருக்கு. ஆமா, அப்படிதான் இருக்கு. முக்கோணத்தோட பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, தெரியுமா? தெரியாதுமா, என்னன்னு சொல்லுங்க. முக்கோணத்தோட பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா முக்கோணத்தோட நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி அத 2ஆல வகுக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. ஒரு உதாரணம் சொல்லுங்க பாப்போம். சரி, ஒரு முக்கோணத்தோட அகலம் 10 சென்டிமீட்டர்னு எடுத்துக்க, அதோட உயரம் 12 சென்டிமீட்டர்னு எடுத்துக்க. அப்படின்னா அந்த முக்கோணத்தோட பரப்பளவு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு சொல்லு பார்க்கலாம். இதோ இருங்கம்மா, முயற்சி பண்றேன். இதோ சொல்றேன், ஆனா சரியான்னு மட்டும் சொல்லுங்கம்மா. சொல்லு. உயரத்தையும் அகலத்தையும் பெருக்கல் முறையை பயன்படுத்தி அதுக்கப்புறம் என்னமா பண்ணணும்? 10ஐயும் 12ஐயும் பெருக்கல் பண்ணி அத 2ஆல வகுக்கணும். புரிஞ்சுதா? அதாவது பெருக்கலை பயன்படுத்தினா 120 வருது. பெருக்கலை பயன்படுத்தினா 10 பெருக்கல் 12. அப்போ இந்த இடத்துல நம்ம பெருக்கலை பயன்படுத்தினா 10 பெருக்கல் 12 120. 120 வருதுமா. சரி, இப்போ அந்த 120 2ஆல வகுத்து சொல்லு பார்க்கலாம். சரிம்மா. போட்டுட்டியாப்பா? போட்டுட்டியா பாப்பா? போட்டுட்டேம்மா. 120 2ஆல வகுத்தா 60 வருதுமா. சரியா சொன்ன. சரியா சொன்ன. எங்க அந்த விடைய
அழகீடோடு சேர்த்து சொல்லு பார்க்கலாம். அழகீடுனா யூனிட்ஸ் தானம்மா? ஆமா. அப்படின்னா என்னம்மா, தெளிவா சொல்லுங்க. யூனிட்ஸ்னு சொல்லிருக்காங்க, ஆனா அது என்னன்னு சொன்னது மறந்து போச்சுமா. நீங்க ஒரு தடவை எனக்கு தெளிவா சொல்லி கொடுங்க. அதாவது எந்த ஒரு விடையையும் அழகீடோட சேர்த்து தான் சொல்லணும். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லி கொடுங்கம்மா. அதாவது சென்டிமீட்டர்ல இருந்தா அத சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லணும். மீட்டர் கணக்குல இருந்தா அத மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு குறிக்கணும். புரிஞ்சுதா? சரிம்மா. அப்படின்னா இப்ப நான் 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு தானே சொல்லணும், அப்படிதானம்மா? கரெக்டா சொன்ன. வெரி குட். சரி, இப்போ இந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டு நீ வர நம்ம 2 பேரும் கடைக்கு போயிட்டு வரலாம். சரியா? சரிம்மா. கடைக்கு போனா எனக்கு முட்டை வாங்கி தருவீங்களா சாப்பிட? சரி, வாங்கி தரேன். சரி, அப்ப நான் சீக்கிரமா என்னோட ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன். என்ன நேயர்களே, முக்கோணத்தை பத்தியும் அதோட பரப்பளவை பத்தியும் இன்னும் நிறைய விஷயங்கள் இவங்க பேசுறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இந்த பகுதியில என்ன நிகழ்ச்சி வருது அப்படிங்கறத கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம திரும்பவும் இன்னொரு இடைவெளிக்கு போயிட்டு வரலாம். அதுவரை தொடர்ந்தே இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை. தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. இது உங்கள் பகுத்தறிவு பண்பலை. அக்கா அக்கா வாடி வா. இப்பதான் இந்த வீட்ல உன் கண்ணுக்கு தெரிஞ்சுதா? என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன திடீ பண்ணுவேன், காய் தான் செஞ்சுட்டு இருக்கேன். காய்கறியா? பரவாயில்லையே, இந்த கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கே. எங்கக்கா வாங்குனீங்க? இதோ இந்த மோகன கடையில் தாண்டி 1 கிலோ 25 ரூபான்னு சொன்னான்னு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். என்னது 1 கிலோவா? இல்லையே, இதை பார்த்தா அப்படி தெரியலையே. தெரியாது. உன் உள்ள கண்ண வச்சு நல்லா பாருடி. இல்லக்கா, உண்மையதான் சொல்றேன். இது பார்த்தாலே அளவு தெரியலையா? 1 கிலோ இருக்கிற மாதிரி தெரியலையே. ஐயோ அப்படியா? இந்த படுபாவி என்னை ஏமாத்திட்டானா? நாளைக்கு போறப்ப அவனுக்கு இருக்கு. அவனை சொல்லி என்னுடைய பிரயோஜனம்? நான் படிச்சிருந்தேன் இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா? ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? நீங்களும் நினைச்சா இப்பவே படிக்கலாம். அட போடி. என்ன பள்ளிக்கூடம் போய் படிக்க சொல்றியா? பள்ளிக்கூடம் தான் போக வேணாம்க்கா, இருக்கவே இருக்கு நம்ம பெரியார் சமுதாய வானொலி. என்னது பெரியார் சமுதாய வானொலியா? என்னடி சொல்ற? ஆமாக்கா, நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி போடுறாங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை ஒளிபரப்புறாங்க. அதுல நீங்க ரொம்ப சுலபமா எல்லா கணிதத்தையும் கத்துக்கலாம். அப்படியா? இப்படி ஒரு திட்டம் வேற இருக்கா? சரி, நாளையில இருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை கேட்கிறேன். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த நாடகம் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, அடுத்த இந்த நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேக்குறீங்களா? எங்கும் மணக்கும் கணக்கு அப்படிங்கிற பகுதியில இருந்து நமக்காக வல்லத்திலிருந்து ஜெயந்தி அவர்கள் 8, 9 ஆகிய எண்களை வச்சு ஒரு கவிதை சொல்லியிருக்காங்க. சரி வாங்க நேயர்களே, நம்ம இந்த கவிதையை கேட்டு ரசிக்கலாம். வணக்கம்
வணக்கம் நேயர்களே. இன்றைய எங்கும் மணக்கும் கணக்கு பகுதியில் நாம் கேட்கவிருக்கும் கவிதையின் தலைப்பு 9. நவரசம் என்பது 9 பாவமாகும். நவயுகத்தில் தீண்டாமை என்பது பெரும் பாவமாகும். நவதானியம் என்பது சக்தி தரும் 9 பயிராகும். நவயுகத்தில் கணினி ஒன்றே நமது உயிராகும். நவயுகத்தில் கணினி ஒன்றே நமது உயிராகும். நவரத்தினம் என்பது அக்பர் அவையின் 9 சான்றோராம். நவயுகத்தில் கல்வி கற்றால் எல்லோரும் ஆண்டோராம். நவமணிகள் என்பது மங்கையரின் மனம் கவர்ந்த 9 மணியாகும். நவயுகத்தில் கல்வி ஒன்றே மங்கையரின் மிகச்சிறந்த அணியாகும். ஒன்றையொன்று காணாத கிரகம் மொத்தம் 9 ஆகும். அவை வீற்றிருக்கும் நவதலங்கள் 9 ஆகும். ஒற்றை இலக்கத்தின் மிக உயர்ந்த எண் 9 ஆகும். ஒற்றை உடலில் உள்ள துளைகள் 9 ஆகும். ஒற்றை உடலில் உள்ள துளைகள் மொத்தம் 9 ஆகும். காண்பது என்பதும் கேட்பது என்பதும் மூச்சு என்பதும் பேச்சு என்பதும் உண்டு கழிப்பதும் தின்று கழிப்பதும் 9 என்பதாலே 9 என்பது உயர்ந்ததாகும். வதந்தி என்பது ஒன்று சொன்னால் 9 ஆகும். மரகுக்கு தோள்கள் மொத்தம் 9 ஆகும். புளூட்டோவையும் சேர்த்து தோள்கள் மொத்தம் 9 ஆகும். பலருக்கும் இன்பம் தரும் எண் 9 ஆகும். 3ஆம் பாலினத்தாருக்கு மிக துன்பம் என்பது 9 ஆகும். பலருக்கு இன்பம் தரும் எண் 9 ஆகும். 3ஆம் பாலினத்தாருக்கு துன்பம் என்பது 9 ஆகும். 6ஐ திருப்பி போட்டால் 9 ஆகும். 6ஓடு 3ஐ கூட்டி போட்டாலும் 9 ஆகும். கைவிசிறி காணுங்கால் காணும் எண் 9 ஆகும். பாடசாலை பண்டகசாலை திறக்கும் நேரம் 9 ஆகும். இருகரம் நீட்டி ஒரு விரல் மடித்தால் வாயுரைக்கும் வார்த்தை 9 ஆகும். சிறுமுள் 9 பெருமுள் 12 நிற்கும் வேலை மணி 9 ஆகும். தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் உதித்த மாதம் 9 ஆகும். 9ஆம் மாதம் முடிந்து விட்டால் கர்ப்பிணிக்கு பிள்ளை பிறந்துவிடும். 9ஆம் மாதம் முடிந்து விட்டால் தமிழருக்கு பொங்கல் நாள் பிறந்துவிடும். 9 என்பதின் பண்பது 9 மடங்கணைத்தின் கூடுதல் 9 ஆகும். 9 18 1 8 9 ஆகும். 9 27 2 7 9 ஆகும். என்பதுவே 9வின் பண்பதுவாம். 8க்கு பின்னால் ஒட்டு எனாது 9. 80க்கு பின்னால் 9 எனாது இங்கு 9. 800க்கு பின்னால் 90 எனாது இங்கு 9 என்பதே 9 செய்யும் 50 ஆகும். ஓடி பிடித்து விளையாடும் வயது 9. காதல் என்று கூத்தாடும் 19. காதல்தான் என்று கண்டுகொள்ளும் 29. நாய்குணங்கள் நகர்ந்து வரும் 39. 19க்கு தகப்பனாகும் 49. பணிமுடித்து ஓய்ந்தாலும் பேரப்பிள்ளை தூக்கும் பணி தொடங்கும் வயது 59. மறுபடியும் குழந்தையாக மாறி போகும் 69. கொள்ளு பேரன் காணும் 79. கிழவியும் கூட இருந்தால் மிக மகிழும் 89. தள்ளாடி தடுமாறும் உடல் மட்டும் 99. தள்ளாடி தடுமாறும் உடல் மட்டும் 99. கின்னஸில் இடம் பிடிக்கும் 109. மரணித்து எத்தனிக்கும் 119. 9க்கு முடிவில்லை என்பதாலே 9க்கும் எண்ணடக்கம். 8 போன்ற வேர்க்கடலையை பறித்ததும் உரித்ததும் அப்போது. 8 ரூபாய் உரைக்குள்ளே அது அடைப்பட்டதும் உடைப்பட்டதும் இப்போது. ஐயார் 8 அரிசி
குண்டு குண்டாய் வெந்து நிற்கும் அப்போது எட்டாத அசலூர் நெல்லேதான் வந்து நிற்குது இப்போது. 8 தொகையும் 10 பாட்டும் படித்தால்தான் புலவர் அப்போது. 8 வரி எழுதி மெட்டுக்கு பாட்டு படித்தாலே புலவர் இப்போது. காலை 8 முதல் இரவு 8 வரை உழைத்தால்தான் உழைப்பாளி அப்போது. 8 மணி நேரம் உழைத்தாலே உழைப்பாளி இப்போது. 8 கேள்வி கேட்டுவிட்டு வியாதிக்கு விடை சொன்னது அப்போது. 7-8 சோதனைகள் செய்துவிட்டு சாதிக்கும் மருத்துவம் இப்போது. 8 அடுக்கு மாளிகையெல்லாம் நிலையாக கட்டி வைத்தோம் அப்போது. அடுக்கடுக்காய் பலமாடி நிலை குறைவதெல்லாம் இப்போது. 8ஆம் வகுப்பு படித்தாலே அரசு பணி ஆசிரியர் பணி அப்போது. 8 முறை டெட் எழுதினாலும் கிடைக்குமா அந்த பணி இப்போது. 8 ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்போது. 8 ஜான் உடம்புக்கு வயிறே பிரதானம் என்றானது இப்போது. 8 நாளைக்கு முன்பிருந்தே முறுக்கு சுட ஆயத்தம் அப்போது. 7-8 கடையேறி இனிப்பு வாங்கும் பண்டிகைகள் இப்போது. 8 என்றால் இறப்பின்றி, 8 என்றால் பிறப்பின்றி அப்போது. இறந்தாலும் இறந்தாலும் ஒரு பெண்ணை மணந்தாலும் அந்த நாளில் 8ம் நல்லுணவு சீராட்டும் உறவற்ற அன்பதற்கு இப்போது. 8ஆம் வகுப்பு வரை கூட 8வது படிப்பு அப்போது. மார்ச் 8 என்றாலோ மகளிர் தினம் பெண்ணுக்கு இப்போது. 8ஆம் மாதத்தில் சுதந்திரம் கண்டது அப்போது. 8ஆம் மாதத்தில் வார நாளில் சுதந்திரம் வருகிறதா என காண்பது இப்போது. குழந்தை 8ஆம் மாதத்தில் எடுத்து அடி வைக்கும் காலை. 8 அடி எடுத்து வைத்தாலே மனம் நெகிழும் அம்மாவின் மூளை. 8 அடி பாய்ந்தால் தாய், 8 அடி பாய்ந்தால் குட்டி அப்போது. 8 அடி பாய்ந்தால் பேர பிள்ளைகள் இப்போது. 8 வயதில் துணிந்து காதலில் அடி வைக்கும் காலை. கண்ணீரில் கடைத்தல் பாகு 8 வேலை. 8 முழ வேட்டியது எல்லோரும் அணிந்தது அப்போது. 8 முழம் என்றது அதில் பாதியாகி போனது இப்போது. 8 மடிப்பு சேலை தடுக்கி விடும் காலை அப்போது. 8 மடிப்பு சேலை முடங்கியது ஒரு மூளை இப்போது. 8ஓடு கூட ஒரு கோலும் சுற்றியது அப்போது. அது 8 கோளாய் மாறியது இப்போது. 8க்கு மேலே இருந்தா நிம்மதி இல்லை அப்போது. எந்த 8லும் நிம்மதி இல்லை இப்போது. 8 மணி நேர உழைப்பு தந்தது ஆரோக்கியம் அப்போது. 8 நடை பயிற்சி தருகிறது ஆரோக்கியம் இப்போது. 8 என்றால் கஷ்டம். 8 போடாவிட்டால் ஓட்டுநர் உரிமம் பெறுவது கஷ்டம். 8 போடாமலே ஓட்டி போனால் வந்து நிற்கும் 108. 8 போடாமலே ஓட்டி போனால் வந்து நிற்கும் 108. 8 4 8 எடுத்து வைத்தால் எவரெஸ்ட் ஆகும். ஆம், 8 4 8 மீட்டரது எவரெஸ்டின் உயரமாகும். 8 பிட்டுகள் கொண்டது ஒரு பைட் ஆகும். 8 பாட்டுக்களின் தொகுப்பது 8 தொகையாகும். 1 கீழ் 8 அரை காலாகும். 8ஆம் வகுப்பில் பையன் அணியும் கால்சட்டை அரை காலாகும். 1 கீழ் 8 என்றால் அரை காலாகும். 8ஆம் வகுப்பில் காற்சட்டையும் அரை காலாகும். 8 கீழ் 8 என்றால் ஒன்றாகும். 8 கால் கட்டில் என்றால் இறுதியாகும். 8 கீழ் 8 என்றால் ஒன்றாகும். 8 கால் கட்டில் என்றால் இறுதியாகும். 8 கனமூலம் 2 ஆகும். 8 கால்கள் கொண்டது சிலந்தியாகும். 8 அடியாக கொண்டையங்கள் ஆட்டல். 8 அடியாக கொண்டையங்கள் ஆட்டல். 8 கைகள் கொண்டது ஆக்டோபஸ். 8 கைகள் நீட்டினாலும் பள்ளி நிறுத்தம் தாண்டியே நிறுத்தும் எங்க ஊரு கம்பஸ். 8 பர்லாங் என்பது ஒரு மயிலாகும். மழை கண்டால் மனமெகிழ்ந்து எட்டாத உயரம் ஆடுவது மயில்.
எட்டு போன்ற இடை என்றால் உலக அழகாகும். எட்டாத இடை என்றால் இல்லத்து அரசியாகும். 18 ஆண்டுக்கு பின் தீர்ப்பு சொன்னால் கோத்தாகும். 18 தீர்ப்பு சொன்னால் கோத்தாகும். 8 பக்கங்கள் கொண்டது என் கோணம். 8 திக்கும் விரியட்டும் என் தேசம். ஆம், 8 திக்கும் விரியட்டும் என் தேசம். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில வந்த கவிதை, நாடகம் எல்லாத்தையும் கேட்டு ரசிச்சிங்களா? சரி, மீண்டும் அடுத்த பகுதியில இன்னும் வித்தியாசமான நிகழ்ச்சியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விண்ணரசி. கேளுங்கள் கேளுங்கள், கேட்பதை சிந்தியுங்கள், சிந்திப்பதை செயலாக்குங்கள், செயலாக்குவதை வாழ்வாக்குங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம்.